ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு 19 மற்றும் 20 ஜனவரி கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். இப்ப நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். பாக் நாச்சா மற்றும் முனாரி எந்த மாநிலத்தின் நடனம்? ஒடிசா. ஜூமர் மற்றும் ஜிந்துவா எந்த மாநிலத்தின் நடனம்? பஞ்சாப். சிசுனி மற்றும் பாவை எந்த மாநிலத்தின் நடனம்? ராஜஸ்தான். தாஷியாங்கு எந்த மாநிலத்தின் நடனம்? சிக்கிம். மிசோரம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் சக்மா, திமாசா, காசி, குக்கி, லக்கர் மற்றும் ரபா. பிரணாப் முகர்ஜி, நானாஜி தேஷ்முக் மற்றும் பூபன் ஹசாரிகா 2019ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. சைத்தன்ய மகாபிரபு கௌரங்கவா மற்றும் விஸ்வம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. சைத்தன்ய மகாபிரபு வைஷ்ணவத்தை வழிமுறைஞ்சிருக்காரு. அவரு வழிமுறைஞ்ச வைஷ்ணவத்தோட பேர் குடி வைஷ்ணவிசம். குடி வைஷ்ணவிசம். வர்த்தக சுதந்திரம், மேல் மற்றும் கீழ் சபையின் கூட்டு அமர்வு அப்படிங்கிற விஷயத்த ஆஸ்திரேலிய நாட்டில இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். 12வது ஐந்தாண்டு திட்டம் 2012 இருந்து 2017 வரைக்கும் மன்மோகன் சிங் தலைமையில நடந்துச்சு. நாடாளுமன்ற அமர்வுகள் ஒத்திவைப்பு மற்றும் கலைப்பு அப்படிங்கிற விஷயத்த பிரிவு 85ல சொல்லியிருக்காங்க. ஒலிம்பிக்கில் வெற்றி பெற்ற முதல் பெண் கர்ணம் மல்லேஸ்வரி. பைகா கழகம் 1817 இருந்து ஒடிசா மாநிலத்துல நடந்துச்சு. பைகா கழகத்துக்கு இன்னொரு பேர் குர்தா கழகம். ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல கொண்டாடக்கூடிய முக்கியமான பண்டிகை டோஸ் முச்சை, மாதோ நரங், கால்டன் அம்சோட். இன்னைக்கான திட்டம் பிரதான் மந்திரி வாய வந்தனா யோஜனா 2017ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. துரு PM புதுமையான கற்றல் திட்டம் 2019. நிர்விக் திட்டம் 2020. சுவாமித்துவ திட்டம் 2020. நேஷனல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் மிஷன் 2020. மிஷன் கர்மயோகி மற்றும் சகாகர் மித்ரா திட்டம் 2020. ஐக்கிய நாடுகளின் உள்நாட்டு நிதி கவுன்சிலின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? மதன் பி லோகூர். திரள் ட்ரோன்களை எதிர்கொள்ள வடிவமைக்கப்பட்ட இந்தியாவின் முதல் உள்நாட்டு நுண் ஏவுகணை அமைப்பின் பெயரான பார்கவஸ்ட்ரா. முயல் காய்ச்சலின் மற்றொரு பெயரான துலரேமியா. மார்டின் குப்டில் ஓய்வு பெறுவதாக அறிவித்தார். அவர் எந்த துறையை சேர்ந்தவர்? கிரிக்கெட். வெனிசுலாவின் அதிபராக பதவியேற்றவர் யார்? நிக்கோலஸ் மதுரோ. டுமா போகோ போட்ஸ்வானா நாட்டுடைய ஜனாதிபதி. நியா சாண்டு மால்டோவா நாட்டுடைய ஜனாதிபதி. நவீன் ராம்கூலம் மொரிஷியஸ் நாட்டுடைய பிரதமர். யாமண்டு ஒர்சி உருகுவே நாட்டுடைய அதிபர். ரிம்டெல்பா ஜீன் இமானுவேல் புர்கினா ஃபாசோவுடைய பிரதமர். ஜான் ட்ரமானி மகாமா கானா நாட்டுடைய ஜனாதிபதி. மிக்கேல் கவாஷ்லவஸ்லி ஜார்ஜியா நாட்டுடைய ஜனாதிபதி. பிராங்கோயிஸ் பெரு பிரான்ஸ் நாட்டுடைய பிரதமர். ஜோசப் அவுன் லெபனான் நாட்டுடைய ஜனாதிபதி. RK ஸ்ரீகண்டன் ட்ரஸ்ட் விருது பெற்றவர் யார்? TV கோபாலகிருஷ்ணன். அனில் பிரதான் ரோகிணி நையர் பரிசு 2024 வாங்கியிருக்காங்க. நரேந்திர மோடி டாக்டர் மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் உலகளாவிய அமைதி பரிசு வாங்கியிருக்காங்க. மரியா விக்டோரியா ஜுவான் ஆஸ்டர் கார்டியன்ஸ் குளோபல் நர்சிங் விருது. ஜஸ்லின் கவுர் டர்னர் பரிசு. சொபன் சௌத்ரி 2024க்கான ராஷ்டிரிய தான்சன் சம்மான் விருது. சனந்த் நியா சனஸ்தா ராஜா மான்சிங் தோமர் சம்மான் விருது. ஜெய்சங்கர் பொது தலைமைக்கான ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி விருது. பிரதிபா சத்பதி கங்காதர் தேசிய விருது. இந்தியா எந்த நாட்டுடன் 2026 இரட்டை ஆண்டாக கொண்டாட உள்ளது? இந்திய நாடும் ஸ்பெயின் நாடும் சேர்ந்து அறிவிச்சிருக்காங்க. துலிகேல் நேபாளத்தின் முதல் ஆரோக்கியமான நகரம் மற்றும் ஆசியாவின் 2வது ஆரோக்கியமான நகரம். தொழுநோயை ஒழித்த முதல் நாடு ஜோர்டான். சீனாவின் பெல்ட் அண்ட் ரோடு முன்முயற்சியை இந்தியாவுக்கு பிறகு 2வது பிரிக்ஸ் நாடு நிராகரிச்சிருக்காங்கன்னா அது பிரேசில். யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி டிசம்பர் 21ஆம் தேதியை உலக தியான தினமா அறிவிச்சிருக்காங்க. நெப்ராஸ்கா டிசம்பர் 6ஆம் தேதியை மகாத்மா காந்தி நினைவு தினமா அறிவிச்சிருக்காங்க. உலக சுகாதார அமைப்பு இந்தியா போலியோ, டிராகோமோ, யாஸ், பிளேக், பெரியம்மை அப்படிங்கிற நோயை நீக்கிட்டதா அதாவது ஒழிச்சிட்டதா சொல்லியிருக்காங்க. சமீபத்தில் செய்திகளில் பார்த்த டியாகோ கார்சியா தீவு எந்த பெருங்கடலில் அமைந்துள்ளது? இந்தியன். இந்திய பெருங்கடல் அமைஞ்சிருக்கு இந்த டியாகோ கார்சியா தீவு. எதனால இப்போது செய்திகள் இருக்கு அப்படின்னு பார்த்தா, தமிழ்நாட்டுல இருந்து 15 மீனவர்கள் வந்துட்டு இந்த தீவை கிராஸ் பண்ணி மீன் பிடிக்க போயிருக்காங்க. அதனால பிரிட்டிஷ் அரசாங்கம் அவங்களை கைது பண்ணிருக்காங்க. இந்த டியாகோ கார்சியா தீவு பிரிட்டிஷ் நாட்டுடைய கண்ட்ரோல்ல வரக்கூடிய ஒரு தீவு. இப்ப தமிழ்நாட்டை பத்தி ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம். தமிழ்நாட்டுடைய 5வது யானைகள் காப்பகம் அகஸ்தியமலை. இந்தியாவின் முதல் போலீஸ் ட்ரோன் பிரிவு தமிழ்நாட்டில் அமைச்சிருக்காங்க. தமிழகத்தின் முதல் பறக்கும் பயிற்சி அமைப்பு சேலத்துல ஆரம்பிச்சிருக்காங்க.
இந்தியாவின் முதல் ட்ரோன் பொது சேவை மையம் தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சிருக்காங்க. இஸ்ரோவின் 2வது விண்வெளி நிலையம் குலசேகரப்பட்டினத்துல ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியாவின் பெரிய பட்டாம்பூச்சி இனமான சதர்ன் பேர்ட் விங் தமிழ்நாட்டில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்தியாவின் முதல் நீரிழிவு உயர் வங்கி சென்னையில் அமைஞ்சிருக்கு. பாரத் மொபிலிட்டி குளோபல் எக்ஸ்போ 2025 சமீபத்தில் எங்கு தொடங்கப்பட்டது? புதுடெல்லி. இதை ஆரம்பிச்சது நரேந்திர மோடி. 9வது இந்திய சர்வதேச அறிவியல் விழா ஹரியானா நடத்தி முடிச்சிருக்காங்க. பாரதிய கலா மகோத்சவுடைய முதல் பதிப்பு திரௌபதி முர்மு செகந்திராபாத்தில் திறந்து வச்சிருக்காங்க. அசாம் மாநிலம் சர்வதேச சுற்றுலா மாற்றுடைய 12வது பதிப்பை நடத்தியிருக்காங்க. சர்வதேச கீதா மகோத்சவ் 2024 ஹரியானா மாநிலத்தில் நடந்திருக்கு. 22வது திவ்ய கலா மேளா புதுதில்லியில அமைஞ்சிருக்கு. தேசிய சரஸ் மேளா 2025 கேரளால நடக்க போகுது. 31வது தேசிய குழந்தைகள் அறிவியல் காங்கிரஸ் 2025 போபால நடக்க போகுது. செய்திகளில் காணப்பட்ட பாவனா நதி எந்த மாநிலத்தில் பாய்கிறது? மகாராஷ்டிரா. சோ பாவனா நதி எதனால செய்திகள் இருக்கு அப்படின்னு பார்த்தா, தேசிய பசுமை தீர்ப்பாயம் நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் 2010ஆம் ஆண்டு உருவாச்சு. சோ அவங்க அந்த நதியில நிறைய பொல்யூஷன் கலக்கிறதா என்ன பண்ணிருக்காங்க, மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு அபராதம் விதிச்சிருக்காங்க. ப்ராஜெக்ட் லைன் அட் 2047 2021ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. பிரதம மந்திரி ஃபசல் பீமா யோஜனா திட்டம் 2016ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. சித்தேஸ்வரி கோயில் திருப்பரம் மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. அல்ஸ்டோனியா ஸ்குவாலரிஸ் அப்படிங்கிறது வெப்பமண்டல மரம். இந்த மரத்துக்கு இன்னொரு பேரு கருப்பு பலகை மரம், அறிஞர் மரம், டெவில்ஸ் மரம். சோ பொதுவா இந்தியால இதை சப்தபர்ணைன்னு சொல்லுவாங்க. நச்சு எபிடெர்மல் நெக்ரோலிசிஸ் நோய்க்கு இன்னொரு பேரு லல் சிண்ட்ரம். இது எங்க ஏற்படும் அப்படின்னா தோல்ல ஏற்படக்கூடிய ஒரு நோய். பைனார் விண்வெளி திட்டம் ஆஸ்திரேலியா தொடர்புடையது. பூட்டான் நாடு புனட் சங்ஷன் சொல்லக்கூடிய நீர்மின் திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. சுபார துலனைக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஜப்பான் நாடு. இலங்கையின் முதல் தலைநகரம் எது? இலங்கையுடைய முதல் தலைநகரம் அனுராதபுரம்.